கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான வணக்கம். இன்னும் ஒரு அருமையான பொழுதிலே நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் ஒரு சுவை மிகுந்த ஒரு உணவு பண்டத்தை எப்படி தயார் செய்வது, அதற்கான தேவையான பொருட்கள், அதில் என்னென்ன விதமான நன்மைகள், அதனுடைய பலன் எப்படி இருக்கும், பயன் எப்படி இருக்கும், எப்படி தயாரிக்க போகிறோம், இது எல்லாமே இவ்வளவு நாளும் நாங்கள் உண்டு பார்த்திருக்கலாம் அல்லது உண்ணாமல் விட்டு இருக்கலாம். இப்படியான புது விதமான ஒரு உணவு பதார்த்தங்களை எல்லாம் எப்படி தயாரிப்பது என்றதை நாங்கள் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கு மீண்டும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் ஒரு அருமையான ஒரு உணவு பதார்த்தத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். சரி, நாங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே என்ன விதமான என்ன உணவு பதார்த்தத்தை செய்ய போகிறோம்? இன்றைய தினம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு உணவு பதார்த்தம். இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நாங்கள் உடனே செய்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு உடனே செய்து கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு உணவு பதார்த்தம். அது தேங்காய் திரட்டு, தேங்காய் அல்வா எப்படி வேணுமென்னாலும் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அது மாதிரியான ஒரு உணவு பதார்த்தத்தை தான் நாங்கள் இன்றைக்கு செய்யப்போம். இப்போ நாங்கள் இன்றைக்கு விருந்தோம்பல் பண்பில் நாங்கள் உடனே செய்து வித்தியாசமான ஒரு இருந்து கதைக்கிற ஒரு கேப்ல நாங்கள் உள்ள டக்குனு செய்துட்டு போய் சூடா கொடுத்துடலாம். அட இப்பதானே காய்ச்சி கொண்டு நீங்க எப்படா செய்த நீங்க கேட்கிற அளவுக்கு நாங்கள் செய்து இருக்கும். அப்ப தேங்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பதார்த்தம், அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா மெயினா தேங்காய் வேணும். இது பைத்தம்பருப்பு வறுத்து அரைச்சமா பைத்தம்மா, இது வெள்ளை அரிசிமா, சுக்கு பொடி, ப்ளம்ஸ், கஜு, தேங்காய் சொட்டு தூளாக வெட்டி இருக்குது, ஏலக்காய் தூள், நெய், சர்க்கரை. இது எல்லாமே எங்கள்கிட்ட வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய பொருள். அப்போ அதை நாங்கள் உடனே எடுத்து டக்குன்னு செய்து சூடாக கொண்டே வந்த கெஸ்ட்டுக்கு சப்ளை பண்ணிடலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த தேங்காய் இதில் செய்யக்கூடிய இந்த இனிப்பு பதார்த்தம் எப்படி இருக்குமென்று அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கடைசி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா மாதிரி வரும். நாங்கள் தேங்காய் அல்வான்னு கூட நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு தேங்காய் எடுக்கிறோம்னு வைங்க, ஒரு கப் தேங்காய் எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு 3 டீஸ்பூன் பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து அது இந்த மாவை எடுத்து வச்சிருக்கணும். அது வறுத்த பைத்தம்பருப்பா இருந்தாலும் நாங்கள் ஒரு லைட்டாக கொஞ்சம் சூடாக நல்லா சிவக்க வறுத்துட்டு அதை நல்லா மாவை பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கிறோம். அந்த பைத்தம்பருப்பு மாவையும் இதோட போட்டுட்டு தேங்காயை துருவி வைத்து அதில் வறுத்த பைத்தம்பருப்பு மாவை போட்டு அதோட வெள்ளைப்பச்சை அரிசி மாவு இருக்குத்தானே, அந்த அரிசி மாவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதோட போட்டுட்டு எங்களோட இனிப்புக்கு ஏற்றவாறு சர்க்கரையை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். நாங்கள் இப்போ இதை அரைச்சிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த உணவு பதார்த்தம், இந்த இனிப்பு பதார்த்தம் எப்படி செய்கிறோம்னா தேங்காய் துருவல், பயரை வறுத்து அதிலிருந்து அரிசிமா மற்றும் சர்க்கரை இதனாலையும் நாங்கள் அரைத்து எடுக்க என்ன மாதிரி அரைச்சிருக்கிறோம்ன்றதையும் பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறோம்ன்றதையும் பார்த்து என்ன பருவத்தில் நாங்கள் அரைத்து எடுத்துக்க வேண்டும். இந்த 4 பதார்த்தங்களையும் போட்டு அரைத்து நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ முதல் கட்டம் இந்த இனிப்பு பண்ணுறதுக்கு இதைத்தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையையும் தேங்காயையும் பைத்தம்பருப்புமா அரிசிமா இதனாலையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு வெட்டலிமா பருவம்னு சொல்லுங்க, அது மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறோம். இனி நாங்கள் இந்த அரைச்சதை அப்படி வச்சுட்டு அடுப்பில் இந்த தாச்சியை வச்சு அடுப்பை ஒன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் அரைத்து எடுத்து திருப்பி அதுக்கு பிறகு என்ன செய்ய? அதுக்கு பிறகு அடுப்பை ஒன் பண்ணிட்டு அடுப்பில் நெய்யை விடுவோம். நெய் வாசனை பிடிக்காதாக்கள் வாசம் இல்லாத மரக்கறி எண்ணெய், அது மாதிரி வெஜிடபிள் ஆயில், அது மாதிரி எண்ணெயில பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நாங்கள் சூடான ஒரு பாத்திரத்திலே நெய்யை கொதிக்க விட்டுருக்கிறோம். அது மாதிரி இந்த பதார்த்தங்களை எல்லாம் ஒரு இட்டலி மாவினுடைய பருவத்திலே அரைத்தெடுத்துருக்கிறோம். இப்போ அரிசிமா என்று சொல்கிற பொழுது சிவப்பு அரிசிமா, வெள்ளை அரிசிமா, இதுல வெள்ளை அரிசிமா தான் நாங்கள் பயன்படுத்துறோம். சிவப்பு அரிசிமா போடிக்கல அது இந்த கலர்
இன்னும் தூக்கலாக இதா சிவப்பாக வந்துரும். இருக்கு. அப்ப வெள்ளை அரிசி மா பயன்படுத்திக்கல வந்து அது இந்த கலர் வந்து கொஞ்சம் வெள்ளையா பொன்னிறமா இருக்கும். அப்ப அதுக்காண்டி தான் நாங்க வெள்ளை அரிசி மா. அது மாதிரி சர்க்கரையும் வந்து இப்ப உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலரா வேணுமெண்டா கருப்பு கலரா இருக்கிற சர்க்கரையை போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். கொள்ளலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பொன்னிறமா மாதிரி இருக்கணும்னு சொன்னா வெள்ளை கலர்ல கொஞ்சம் சர்க்கரை லைட் கலரா இருக்கும் தானே, அப்படியான சர்க்கரையை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் இப்ப இந்த உணவுக்கு தேவையான பொருட்களை கூட எங்களுக்கு ஏற்ற போல அதனுடைய சுவை அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். இப்ப நாங்க அந்த பாத்திரத்துல நெய் வந்து ரொம்ப நல்லா சூடாகி இருக்குது. இப்ப நாங்க அதுல வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டின தேங்காய் சொட்டை வந்து இதுல போடுவோம். சிறு துருவல்களாக துண்டுகளாக வெட்டி இருக்கிற இந்த தேங்காய் சொட்டை வந்து நாங்கள் அந்த நெய்யில போட்டு வதக்குறது மாதிரி, அது வந்து நெய் பட்டு எல்லாமே வந்து பொன்னிறமாகி அது பொரிஞ்சு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வந்து இப்போ நாங்கள் அல்வா மாதிரி கிண்டி அந்த அல்வாண்ட பதத்துக்கு வரைக்கல நாங்கள் சாப்பிடக்க வந்து வாயில கடிபடையக்கல எங்களுக்கு ஒரு சுவை இன்னும் அலாதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கெஸ்ட் வந்து இருந்தால் கூட நாங்கள் இந்த பொருளை எடுக்கிறதும் அரைக்கிறதும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த அரைக்கிற டைமில் கூட நாங்கள் இஞ்சால் ஒரு அடுப்பில் தாச்சியை வச்சு இதை நாங்கள் பொரிச்சு கொண்டு கூட இன்னொரு ஆள் அரைக்க டக்குன்னு கிண்டி இன்னும் கெரியா கூட கேட்க கூட கொடுத்து அவங்களை கூட நாங்கள் அரைச்செடுக்கும் போது மட்டும் தான் சத்தம் கேட்கும், ஏதோ செய்யறாங்க. அப்ப இந்த நெய்யில வந்து தேங்காய் சுட்டு அந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நேரம் பிடிக்க போகுது. அதை விட இந்த பதார்த்தங்களை எல்லாம் போட்டு அரைத்துடுக்க. அப்போ ஒரு சில பேர் வந்து பழகிய சமையலறைன்னு சொன்னா கலந்து வேலை செய்யணும். அதை விட இப்ப 2-3 பேர் இருக்கிற வீடுன்னு சொல்லி என்ன சொன்னா ஒரு ஆள் இதை டக்குன்னு பொரிக்க, ஒரு ஆள் அரைக்க, ஒரு ஆள் அங்கால கதைச்சு கொண்டிருக்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஈஸியா. தொடர்ந்து இப்போ நாங்கள் முந்திரி பருப்பு கஜுவையும் வந்து சேர்த்து நாங்கள் இதில் இந்த நெய்யில வந்து பொரித்து எடுத்து கொண்டிருக்கிறோம். இது கூடுதலாகவே அந்த நிறையவே நாங்கள் ஒரு வகையான இனிப்பு பதார்த்தங்கள் தான் சாப்பிடுவோம். இருந்தால் பார்த்தா தொதல், அது அப்படி பைத்தம் பணியாரம், அரியதாரம், அப்படி எங்களுடைய எல்லாமே வந்து ஒரு வகையான இனிப்பு பதார்த்தங்களை கூடுதலாக உண்பது வழக்கம். இது நானும் சொல்லணுமா நினைச்சேன். என்னென்ன சில பேர் வந்து யோசிப்பினோம் என்ன இவியல் கொஞ்சம் வித்தியாசமாகவே செய்து காட்டினோம் என்று. எதுக்கு நான் அப்படி வித்தியாசமாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சதையே நான் திரும்ப செய்து காட்டாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்து காட்டிக்க நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்து சாப்பிட்டு பார்க்கட்டும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் கொஞ்சம் நான் வித்தியாசமா செய்து காட்டுறேன். மரபு ரீதியாக எங்களுக்கு சில உணவு வகைகள் பலகாரங்களை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது வந்து நாங்கள் வாழ்வியலுடைய அத்தனை நிகழ்வுகளிலும் கட்டாயம் தயாரிப்போம். ஆனா அதை விட மற்றைய காலங்களில் இப்படி நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஆக்கள் வருகிற பொழுது ஒரு பண்டிகை காலங்களை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வந்து இலகுவாகவும் இருக்கும், அதோட ஒரு அலாதியான சுவை புதிதாகவும் இருக்கும். அதனாலே வந்து நாங்க சாப்பிட்டதை நாங்க மட்டும் அனுபவிக்காம இன்னும் ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த கேபிட்டல் தரிசனம் எங்களுக்கு வந்து இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சி எங்களுக்கு உதவுது. அப்ப அந்த நிகழ்ச்சி மூலியமா நாங்கள் மற்றவைக்கு தெரியப்படுத்தலாம். உண்மைதான். கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் அநேகமான விடயங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கிறோம். ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விடயங்களையும் தரக்கூடிய ஒரே ஒரு இலங்கையினுடைய தொலைக்காட்சியாக கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியில இப்போ மடப்பள்ளியில கூட இவ்வளவு அருமையா இந்த பதார்த்தங்களை எல்லாம் தயாரித்து இதை இப்படித்தான் செய்கிறோம், இந்த காலத்துல இதுதான் உகந்தது, ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த இந்த லட்டுவாகிற எல்லாவற்றையுமே நாங்கள் மீள இந்த தரிசனம் வந்து மக்களுக்கு தேவையானவற்றை தந்து கொண்டிருக்கிறது தான். அந்த வகையில இப்ப இந்த நெய்யில வந்து இப்ப எங்களுக்கு கஜுவும் தேங்காயும் வந்து பொரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ப்ளம்ஸையும் போடுவோம். நாங்கள் வேற சீக்கிரமா இது வேறமென்னு சொல்லிட்டோமா, எங்களோட கேமராக்காரர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கணும், எப்படா கிண்டி முடிப்பினும் சாப்பிடலாம். உண்மைதான். எல்லாருக்குமே இருக்கிற பொழுது எல்லாருமே அந்த அருகில இருக்கிற பொழுது கொஞ்சம் நாங்களை ஒவ்வொன்றையுமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்படா அது முடியும், எப்படா சுவைத்து பார்க்கலாம். இது அருகில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான். எனக்கு கூட நான் நிகழ்ச்சிகளை கதைத்து கொண்டிருக்க கதைக்கவா சாப்பிட அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இது ஒவ்வொரு எண்ணங்களை இந்த சமையலுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரம் என்றுதான் சொல்லலாம். யாருமே உணவை பிடிக்காது இருக்க மாட்டார்கள். அது போல உண்ட பிறகு போதும் என்று சொல்கிறது ஒன்றே சாப்பாடு மட்டும்தான். அதனாலே இந்த உணவுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்படுவதெல்லாம் நாங்கள் சொல்வது இந்த சாப்பாட்டுக்கு, இந்த சோறுக்கு மட்டும்தான். ஆக வந்து இதை கூட ஒரு வித்தியாசமாக நாங்கள் ஒவ்வொரு பதார்த்தங்களை தயாரிப்பதும் சரி. அந்த சொல்லுவேன் தானே, இந்த சாப்பிட்டதை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது. உண்மைதான். சில பேரை பார்க்க நான் இவற்ற கையால் 2 நாள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன், அந்த நன்றியை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது.
அப்படி என்று சொல்லுவேன் தானே. அது மாதிரி இந்த உணவுக்கு எவ்வளவோ முகத்துவம் சொல்லி கொண்டு போகலாம். அடிப்படை தாற்பரிய உணர்வுகளை கூட இந்த உணவு தான் தருகிறார். இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் உண்மையிலேயே வந்து ஒரு மனசு ரீதியாக ஒரு வீட்டை நாங்கள் உணவு உண்டு விட்டோம் என்று சொன்னால் இன்னொரு இடம் அந்த வீட்டிடத்திற்கு பாதகம் செய்வதற்கு மனது வராது. சாதாரணமாக ஒருவருக்கு நாங்கள் தவறு செய்யக்கூடாது, இருந்தாலும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்று நாங்கள் ஒரு ஆதிகாலம் தொட்டே ஒரு பழமொழியாக நாங்கள் இன்றும் பின்பற்றி வருவது. ஆக உணவு என்பது அடிப்படை தர்மத்தை கூட எங்களுக்கு வகுத்து தான் தந்திருக்கிறது. இப்ப நல்லா நெய் வந்து நல்ல சூடு பொரிஞ்சிருக்கு. நாங்கள் இப்ப அரைச்சதை இதுல விடுவோம். இப்ப நாங்கள் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறத வந்து இந்த நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இதெல்லாம் பொரித்ததில் வந்து நாங்கள் சேர்த்து இப்போ அதில் கலந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தது போல் இந்த இனிப்பு பண்ணுறதுக்கு தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு அரிசிமா, பயத்தமா எல்லாம் போட்டு நாங்கள் எங்கள் நாட்டில் வந்து தேங்காய்க்கு நாங்கள் ஒரு எதுவுமே தேங்காய் இல்லாமல் செய்ய மாட்டோம். தேங்காய்க்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி. அப்போ அப்படி இருக்கிறதால தேங்காய் எங்களுக்கு எப்பயுமே வீட்டிலையும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதால் நாங்கள் தேங்காயை வச்சு எப்படி செய்கிறது ஒரு சிறப்பாக கூட தான் இருக்கும். இப்போ இந்த நெய்யோட வந்து கலந்து இந்த அல்வா வந்து அந்த இனிப்பு பதார்த்தம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே பார்க்கிற பொழுது செயல்முறை கொஞ்சம் இலகுவாக இருந்தாலும் அதை பதத்திலே நாங்கள் சேர்த்து எடுப்பது என்பது உண்மையிலே கிளறி கொண்டிருக்க வேண்டும். அல்லது இப்படி இந்த அளவைகள் எல்லாமே வந்து ஒரு நுணுக்கமாகவும் எல்லாமே வந்து ஒரு மனது ரீதியாக ஒரு பார்த்து செய்ய வேண்டியது. நாங்கள் எவ்வாறு மனோநிலையில செய்கிறோமோ அதை போலதான் வெளிப்பாடு வரப்போகிறது. ஆக இந்த உணவுகளை தயாரிக்கிற பொழுதெல்லாம் ஒரு நல்ல மனதோடு நல்ல நிலையோடு நிலையோடு விருப்பத்தோடு விரும்பி செய்யணும். உணவண்டில் எந்த தொழிலை செய்தாலும் அந்த செய்யற வேலையில வந்து நாங்கள் ஒரு விருப்பத்தோட செய்யணும். வேண்டாவருப்பாக செய்யக்கூடாது. இதோட வந்து நாங்க ஒரு கொஞ்சம் தண்ணி கலக்கணும். இப்போ நாங்கள் இந்த அரைத்தெடுத்து நெய்யும் சேர்த்திருக்கிற பொழுது தண்ணீர் கலந்து அதில் நாங்கள் மா போட்டிருக்கிறோம் தானே. அப்போ அந்த மாவோட பச்சை வாசனை அதுகள் எல்லாம் போகணும். அப்போ அதுக்காக ஒரு தேங்காய்னா இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி கலந்தோம்னா ஓகேயா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு யோசனை வரலாம், இது அரைக்கும் போது தண்ணி விடணுமா விட தேவை இல்லையா அப்படி என்று கூட யோசனை வரலாம். இப்போ நாங்கள் சர்க்கரையை போட்டுட்டு நாங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது ஈஸியாக அரைப்பட்டு வந்துட்டுதுன்னு சொன்னால் ஓகே. அப்படி இல்லை அது கொஞ்சம் அரைப்பட கஷ்டமாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் அப்புறம் திருப்பி நாங்கள் இங்கே தண்ணி விடுறோம் தானே. அப்போ அதால் வந்து நாங்கள் தண்ணியை விட்டு கூட அரைத்தெடுக்கிற பதத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் பார்த்து தண்ணீரை வந்து விட்டு கொள்ளலாம். அந்த அரைத்தெடுக்கிற பொழுது பிறகு நாங்கள் இந்த மாவினுடைய பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் போகணும். அது ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு இதோட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிற்பாடு நெய்யும் சேர்த்து நாங்கள் இதை கொதிக்க கிளறி கொண்டிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவிலே செய்யக்கூடிய இனிப்பு பதார்த்தம், இந்த ஒரு அல்வா மாதிரி இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தத்தை எப்படி செய்வது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இப்போ திரண்டு வர்றதால வந்து இது வந்து சில பேர் தேங்காய் திரட்டு என்று சொல்லுவார்கள். என்னது ஒன்று திரண்டு வருகிறது, எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு வருகிறதால சில பேர் வந்து இதை தேங்காய் திரட்டு என்பார்கள். சில பேர் வந்து இது ஒரு அல்வா பதத்திலே வருவதால் நெய் எல்லாம் சேர்த்து ஒரு அல்வா மாதிரி வருவதால் தேங்காய் அல்வா என்று சொல்வார்கள். அது எங்களுக்கு பேரென்றது நாங்கள் வைக்கிறது தானே. இது காரண பேராவோ இடுகுறி பேராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் சார்ந்து வந்து இதையும் நாங்க சாப்பிடும் போது என்னன்னு தெரியாம சாப்பிடக்கூடாது. அதை எப்படி செய்து நாங்கள் இது எப்படி இதுக்கு என்ன பேர் அப்படின்னு நாங்க அறிஞ்சு கொண்டு சாப்பிடுறது நல்லது. ஏதோ அங்க போனோம் தந்திச்சினம் சாப்பிட்டோம் வந்தோம் அப்படியே இருக்கக்கூடாது. இல்லோ உண்மைதான். ஆக ஒரு தேங்காய் திரட்டாகவோ தேங்காய் அல்வாகவோ நாங்கள் இப்போ இந்த பதார்த்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றாக சூடான பாத்திரத்தில் இதை நாங்கள் இப்போ போட்டு அடிப்பிடிக்காதவாறு கிளற வேண்டும். அப்படித்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் தேங்காய் திரட்டாக இருக்கலாம், தேங்காய் அல்வாவாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை தரக்கூடிய ஒரு இனிப்பு பண்டமாக தான் இருக்கு. நாங்கள் இனிப்பு பொருள் எல்லாத்துக்குமே ஏலக்காய் சேர்ப்போம். அதே மாதிரி இதுக்கும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு சேர்த்து ஒரு சிறிதளவு சுக்கு, ஏலக்காய் மற்றும் சுக்கு பொடி சேர்த்து, ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும், சுக்கு பொடி கொஞ்சம் என்னது கசப்பு தன்மை இருக்கு, அதால ஒரு சிறிதளவா அதை போட்டுக்கொள்ளணும்.
இப்போ நாங்கள் இதை வந்து இப்படியே கிளறிட்டு இருந்தோம்டா இது இறுகி வந்துடும். இறுகி வந்தோடனே நாங்கள் என்ன மாதிரி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் இந்த பதார்த்தம் இறுகும் வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்படியே அடிப்படிக்காது நாங்கள் பாத்திரத்திலே ஒரு தொடர்ந்து கிளறி கொண்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு சரியான பதத்துக்கு கிட்ட வருதுன்னு என்றால் அந்த வாசம் கூட அதே நல்ல அருமையான வாசமாக இருக்கிறது. ஒரு நல்ல கிளறும் போது இங்க பாருங்க இப்படி தாச்சியில ஒட்டாம அப்படியே திரண்டு வரும். அதனால நாங்க தேங்காய் திரட்டு என்று கூட சொல்லலாம் என்று சொன்னோம். தொதல் கிண்டும் பொழுது கூட கடைசியா தொதல் வந்து பிறழாமல் அந்த பாத்திரத்திலே சேராமல் இருக்கும். அதே போல திரண்டு வந்திருக்கிறது. உண்மையில நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடிய உணவு, இந்த சிற்றுண்டியாகத்தான், இந்த இனிப்பு பதார்த்தமாகத்தான் இது இருக்கிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அல்வா மாதிரியும் போல நெய்யில போட்டு நல்ல அழகா இருக்குது. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக தான் இருக்குது. சீக்கிரமா செய்யக்கூடியதும், இப்ப சக்கரை பாகு காய்ச்சணும் அது இது இப்போ புதுசா சமையல் பழகிறாக்களும் இதை செய்து கொள்ளலாம். பயப்படாம செய்யலாம். இப்போ சில பேர் அது எனக்கு பாகுப்பதம் பார்க்க தெரியாது அப்படி இப்படின்னு பயப்படுவினோம். இது வந்து அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. உண்டா போட்டு அரைச்சிட்டு டக்குன நெய்யில் தாளிச்சிட்டு போட்டு கிளறினோம்னு சொன்னால் இதே மாதிரி வரும். இதே பக்குவத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நாங்களும் எடுத்து இதை சுவைத்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவை வைத்து செய்யக்கூடிய ஒரு இனிமையான இனிப்பு பதார்த்தத்தை தான் நாங்கள் தயாரித்திருக்கிறோம். உண்மையிலே திரண்டு தேங்காய் திரட்டாகவோ அல்லது அல்வா போலவோ அருமையாக வந்திருக்கு. அரிசிமா மற்றும் பயிற்றமா, இதை விட கஜு, நெய், முந்திரம் பருப்பு எல்லாமே விட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பார்க்கிற பொழுதே ரொம்ப அழகாகத்தான் இருக்குது. கூடுதலாக அந்த இளம் துதல் சாப்பிட்ட அந்த ஒரு நினைவை கொண்டு வருகிறது. பொன்னிறமாக நல்ல அருமையாக இருக்குது. ஆக இந்த இன்றைக்கு மடப்படை நிகழ்ச்சியில நாங்கள் ஒரு விருந்தினர்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிதான ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செய்திருக்கிறோம். தொடர்ந்து அனைவருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்படியான பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் வீட்டிலே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு மடப்படை நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.